எப்படி சொல்ல முடியும் நீங்க அப்படின்னு பார்த்தா, அதே 1ஆம் அதிகாரத்துல நமக்கு இருக்கிறது 2ஆம் வசனத்துல இருக்கிறது. எப்பத்திலிருந்து எப்போ வரைக்கும் தீர்க்கதரிசியா இருந்தாரு, யாருடைய காலத்திலே தீர்க்கதரிசியா இருந்தாரு என்றதை ஃபுல்லா டீடைல்ஸா நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க சிஸ்டர். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யாருடைய யூதருடைய ராஜா, யூதருடைய ராஜாவின் நாட்களில் அவர் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 3 கூட. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்தில் முடியும் மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஜெர்மியா தீர்க்கதரிசியை எந்த ஊருக்கு சேர்ந்தவன், எந்த கோத்திரத்துக்கு சேர்ந்தவன், அவங்க அப்பா பேர் என்ன, அவன் எப்போ ஆண்டவருக்குள்ளே நியமிக்கப்பட்டான் தெரிஞ்சுக்கணும். இப்போ யாருக்கு தீர்க்கதரிசியா இருந்தான், எந்த ராஜாவின் காலத்திலிருந்து எந்த ராஜாவின் காலத்துக்கு வரைக்கும் தீர்க்கதரிசியா இருந்தான் என்றதை ஃபுல் டீடைலாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிறது பைபிள் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் இது புரியும். கொஞ்சம் இது எதுக்கு நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா நல்ல கவனிங்க, இஸ்ரவேலை ஒரு சில ராஜாக்கள் ஆண்டார்கள், யூதர்களை ஒரு சில ராஜாக்கள் ஆண்டார்கள். ஆமென். கடைசி ராஜா தான் சித்கியா ராஜாவுக்கு முன்னாடி யெகோயாக்கீனு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜா தான் யோசியா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்ப என்ன நடக்கிறது, இந்த சித்கியாவினுடைய காலத்திலே கடைசி ராஜா யூதர்களுக்கு, அந்த காலத்தில் தான் யூதர்கள் சரையாக்க பாபிலோன் தேசத்துக்கு போறாங்க. அப்படி என்ன அப்படின்னா, பாபிலோன் தேசத்திற்கு யூதர்கள் சரையாக போகிறதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசி தான் இந்த எரோமியா. அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த எரோமியாவை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக யூதர்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், யூதர்களை எப்படியாவது ஆண்டவர் பக்கம் திரும்பணும். ஏன்னா யூதர்களுடைய ராஜ்யம் ரொம்ப நல்ல சிறந்த ராஜ்யம். யூத ராஜாக்களிலே 8 ராஜாக்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். அந்த ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள் 19 ராஜாக்கள் ஒத்தனும் பயப்படல கர்த்தருக்கு. எல்லாம் விக்கிர ஆராதனைக்காரன் தான். ஆமா, விக்கிர ஆராதனைக்காரன் தான். இஸ்ரவேல் ராஜா ஒத்தனும் கூட ஆண்டவருக்கு பயந்தவன் கிடையாது. ஆனா யூதா, அதனால்தான் யூதாவின் ராஜ்யத்துக்கு முன்னாடியே ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி அடிமை ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு. இஸ்ரவேலை க்ளோஸ் பண்ணிட்டாரு. எப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு 130 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலங்கள் வரைக்கும் யூதா ராஜ்யம் இருந்துச்சு. ஆனா கடைசி ராஜாக்கள் யோசியா, யெகோயாக்கீனு, சித்கியா என்ற இந்த 4 ராஜாக்கள் காலத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவர்களும் உச்சகட்டமான பாவங்களுக்குள்ள போயிட்டாங்க. அவங்களை எச்சரிக்கிறதுக்காக தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. காலையில எழுந்து பிரசங்கம் பண்ணுவார். ராஜாக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுவார் போயிட்டு. ஆனா என்ன பிரசங்கம் பண்ணுவாரு, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் பிரசங்கம் பண்ணுவார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நடக்க போகுது. இந்த எருசலேம் எல்லாம் அழிந்து போக போகுது. கல் மேல கல் நிற்க போறது இல்லை, ஒத்தனை இருக்க போறது இல்லை, இங்க ஆராதனை எல்லாம் நடக்க போறது இல்லை. எப்படின்னா நீங்க ஆண்டவர் பக்கம் திரும்பாத வரைக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது ராஜாக்கள் பாக்குறாங்க, டே நாங்க ராஜாடா, அப்படியெல்லாம் நடக்குமா? எங்க மேலேயே இது மாதிரி சாபத்தை விடுறியா? ஏன் இந்த எருசலேம் அழிஞ்சு போயிடுமா? எங்க ராஜ்யம் அழிஞ்சு போயிடுமா? டேய் அவனை புடிங்கடா, தீர்க்கதரிசி அவன் புடிங்க, அவனை சரசால அப்படி சிறைகளை கூட அனுபவித்தான். அவனை கட்டி போட்டார்கள், வேதனைப்படுத்தினார்கள் எரேமியா. ஆனால் தீர்க்க தரிசன ஊழியத்தை விடவில்லை. கர்த்தருக்காய் நின்றான், கர்த்தருக்காய் கதறினான். என் ஜனங்களை ரட்சியும் என்று எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் ராஜாக்கள், ஆமென்,
அல்லேலூயா. அப்படிப்பட்ட எரோமியாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இந்த வருஷம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம வாக்குத்தத்தத்துக்குள்ள போலாம். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேனா, ஆமா வாக்குத்தத்த செய்தி போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா போலாம் வாங்க. எரோமியா 33 1ஆம் வசனத்தை படிங்க. எரோமியா என்னும் எங்க இருக்கிறானா, இப்போ எதுக்கு காவல் சாலையில வச்சிருக்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை இருக்கிறத இருக்கிற மாதிரி சொன்னா பிடிக்காது. நிறைய பேருக்கு சாபம் கொடுக்குறான்னு நினைச்சுக்கிறாங்க, திட்டி பண்றான்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே நல்லா கை தட்டி ஐஸ் வைக்கிற பாஸ்டர்னா ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றாருன்னு சொல்றாங்க. ஆனா எரோமியா அப்படி பிரசங்கம் பண்ணல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லிட்டார். அதுக்கு ராஜாக்கள் கோபம் வைத்து கொண்டு சிறையில வைத்திருந்தார்கள். இப்போ இந்த 33:1 எந்த சூழ்நிலையில் இருக்கிறான் எரோமியானா? சிறைசாலையில் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க இருக்கிறார் சிஸ்டர்? எங்க? காவல் சாலையில் அழைக்கப்பட்டிருக்கிறையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் உண்டாகி. அல்லேலூயா சொல்லுங்க. யார் உண்டாகனா? யார் பேசுறாங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. எரோமியாவே தெரிஞ்சுக்கிறது யாரு? அபிஷேகித்தது யாரு? தீர்க்கதரிசி அனுப்புனது யாரு? என்ன சொன்னாரோ அது சொல்ல வச்சது யாரு? கர்த்தரே. அல்லேலூயா. இப்ப யாருக்காக ஊழியம் செய்றாரு? கர்த்தருக்காக. கர்த்தர் சொல்ற வேலையை ரெப்ரசன்டேட் பண்றதுனால அந்த யூதர்கள் ஏத்துக்கினாங்களா? மனம் திரும்பினாங்களா? ரெஸ்பாண்ட் ஆனாங்களா? அதுக்கு மாறாக இவரையே பிடிச்சி எங்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இப்ப யாரால தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டவன் எரோமியா. ஆமா. இப்போ எரோமியாவுக்கு என்ன வந்துச்சு? சிறை. இப்போ ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? சொல்லுங்க. ஆண்டவர் பக்கத்தில் இருப்பார். ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஆண்டவர் அவரோட பேசலன்னா ஆண்டவர் அனுப்பினாரு, சொல்ல சொன்னாரு, சொன்னோம், சரசால போட்டாங்க, யாருமே உதவி இல்லை. இப்போ இந்த ஊழியம் வேணாடா, இந்த தீர்க்க தரிசனம் வேணாடா, நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு போயிடுவான். ஆனா நெருக்கத்திலே கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பேசுறாரு? எரோமியாவே என்ன நோக்கி கூப்பிடுவா. இப்ப புரிஞ்சிச்சா இந்த வசனம்? அப்போ சிறையில போயிட்டாலும் நான் இருக்கிறேன்பா. கலான்ட்டுமே என்னை கூப்பிடு, நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு உத்தரவு கொடுக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கலான்ட்டுமே ஐ வில் ஆன்சர் யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? யா நிமித்தம் நீ சிறையில் இருந்தாலும், யா நிமித்தம் நீ பாதிக்கப்பட்டாலும் என்னை நோக்கி கூப்பிட்டேன போதும், செகண்ட்ல சிறைசாலையில் இருந்தாலும் வந்துடுவேன், உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். இந்த வருஷம் கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், ஒருவேளை நீ சிறையான வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம், ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலை போயிட்டு இருக்கலாம். கலாண்டுமே நீ கூப்பிட வேண்டியது மனுஷன் அல்ல. நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க. மனுஷன் நல்லா உயர்ந்த பொழுதுதான் இன்னொரு மனுஷன் உதவி செய்வான், இன்னொரு மனுஷன் ஆக்கிறேன் அப்படின்னுவான். ஆனா ஒரு மனுஷன் கஷ்டத்துல போயிட்டா எந்த மனுஷன் ஆனா சொல்லுவானா, இன்னும் கஷ்டத்துல என்ன கூப்பிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கம்மா. யாரனா மனுஷன் உன் கஷ்டத்துல என்ன கூப்பிடுவா, உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல முடியுமா? ஆனா உலகத்துல எவனும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆராதிக்கிற இயேசு சொல்றாரு, நீ கஷ்டத்துல இருக்கிற என்ன கூப்பிடு மகளே, கூப்பிடு. உங்க அக்காவை கூப்பிடாத, உங்க அண்ணனை கூப்பிடாத, உங்க தம்பியை கூப்பிடாத, உங்க சொந்தக்காரை கூப்பிடாத, உங்க ரத்த சம்பந்தியை கூப்பிடாத. அன்னைக்கு எரோமியா ஒருவேளை சொல்லி இருக்கலாம், உங்க வீட்டுக்கார கூப்பிடு, உங்க ஊர்க்கார கூப்பிடு, அந்த ராஜாவை கூப்பிடு, இவங்கள கூப்பிடு. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கலாம், நீ கூப்பிட வேண்டிய ஒருவரே அவர்தான் ஜீசஸ். ஏன் கூப்பிடணும்? அவர் மறு உத்தரவு கொடுப்பார். ஏன் கூப்பிடணும்? ஒருவேளை நீ கூப்பிட்ட உன்னை மதிக்காம இருக்கலாம்,
ஆனா இயேசுவை நீங்க கூப்பிட்டனா வந்துருவாரு. உன்னை மதிக்கிறவர். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்தவர். அவர் அவ்வளவு பெரிய தேவன். இந்த சின்ன மனுஷன் கூப்பிட்டா வர்றாராயா? ஒரு கை தட்ட மாட்டீங்களே அவருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளுடைய ஸ்டேட் ஆளுகிறதான சிஎம் நீ கூப்பிட்டா வருவாரா? எம்எல்ஏ வருவாரா? எம்பி வருவாரா? ஹலோ, உங்களை தான் கேட்டுக்கிறேன். பிரதமர் வருவாரா? அல்லேலூயா. ஆனா அவர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவரையா. அவரை கூப்பிடுங்க, அவர் வருவாரு, அவர் வருவாரு. அல்லேலூயா. இந்த வருஷம் எல்லாம் இதுதான் வாக்குத்தத்தம். அவரை கூப்பிடு. எத்தனை பேர் கூப்பிடுறீங்களோ அத்தனை பேர்கிட்ட வருவார். அல்லேலூயா. ஆமா, இந்த செய்தியை 5 பாகமாக பிரிச்சு படிக்க போறோம். எப்படி? 5 டிவிஷன்ஸாக பிரிச்சு படிக்க போறோம். முதல் பாகம் ஏன் கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் கூப்பிடணும், எதுக்கு கூப்பிடணும். அல்லேலூயா. எப்படி கூப்பிடணும், எப்போ கூப்பிடணும். பைபிளில் யாரெல்லாம் ஆண்டவரை கூப்பிட்டுக்கிறாங்க, கடைசி அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு. இது 5 பாகமா பிரிச்சு புத்தகம் கூட அப்படிதான் எழுதுனீங்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன் கூப்பிடணும், எதுக்கு கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும், யாரெல்லாம் கூப்பிட்டாங்க பைபிள்ல, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார். ஆமென். இதுதான் செய்தி, வாரம் செய்தி. அல்லேலூயா. ஐயோ இதுதானா பாஸ்டர், வேற செய்தியை சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா ஒரு வேர்டு உங்களுக்கு புரிய வேண்டும். அப்பதான் கூப்பிடுகிறதான அந்த மகத்துவம் உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ நான் முதல் பாயிண்ட்டே போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் பேருக்கு ஒரு பேஸ்மெண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாக்குத்தத்தம் நமக்குரியது. இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி உரிமை பாராட்டணும், இந்த வாக்குத்தத்தத்துக்காக எப்படி ஜெபிக்கணும். ஆமென். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் யார் கொடுத்தார், எப்போ கொடுத்தார், என்ன சூழ்நிலை கொடுத்தார், எதுக்காக கொடுத்தார்ன்றதை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இப்போ அதிலிருந்து நாம் தியானிக்க போகிற ஒரு வார்த்தை, ஏன் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏன் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அவரை கூப்பிட்டா உடனே பேசுறவர் அவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை கூப்பிட்டா உடனே ஆன்சர் கொடுக்குறவர் அவர் தான். அவரை கூப்பிட்டா என்ன மகனே, என்ன மகளே இன்னும் விசாரிக்கிறவர் அவர் தான். அதனால அவரை கூப்பிடணும். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் உன் நண்பனை கூப்பிட்டா செல்ஃபோனில் என்கேஜ்மெண்ட் வரலாம், என்கேஜ்னு வரலாம். ஒரு நேரத்தில் பிஸின்னு வரலாம். ஒருவேளை கனெக்ட் ஆகாமல் போகலாம். ஆனால் ஆண்டவரை கூப்பிடுங்க, என் நேரமும் கனெக்டில் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் என்று சொன்னால் அது எரேமியா 33:3 தான். ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் நமக்காக இருக்கிறது. அந்த ஃபோன் நம்பருக்கு எந்த ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை, எந்த ஃபோன் வாங்க தேவையில்லை, எந்த ஒரு காசு கட்ட தேவையில்லை. நீங்க எங்க இருந்தாலும் அவரை கூப்பிட்ட பேசுவார். எங்க இருந்தாலும் அவரை கூப்பிட்டால் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு ஃபோன் நம்பர் உங்களுக்காக கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்காய் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு இதிலே புரிஞ்சிச்சு ஏன் கூப்பிடணும்னா, நான் கூப்பிட்ட உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றவர் ஆண்டவரை காட்டிலும் வேற யாரும் கிடையாது. அதனால தான் அவரை நான் கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை ஒரு சில வசனங்களை காமிக்கிறேன், வேகமாய் போய் நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. வாங்க, சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். வேகமாக வாங்க. நான் கர்த்தரை நோக்கி, எப்படிங்களா? நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செவி கொடுத்தாருன்னு என்ன அர்த்தம்? காதுல வாங்கினாருன்னு அர்த்தம்.
காது கேட்டுச்சின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ கூப்பிட்டா ஒரு சிலர் சட்டை இல்லாமல் இருப்பாங்க, காது கேட்டு கேட்காம இருப்பாங்க, பார்த்து பார்க்காம போவாங்க. அதுதான் மனுஷன். ஆனால் நீ எந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை கூப்பிட்டேனா உன் கூக்குரலை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அதுக்கு தான் அவரை கூப்பிடுவீங்களா? அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்கார கூப்பிடுவீங்களா? யாரை கூப்பிடுவீங்க சொல்லுங்க? யாரை கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிட்டாராம் தாவீது? எப்படி கூப்பிட்டாராம்? சத்தமிட்டு கூப்பிட்டேன். சொல்லுங்க, எப்படி கூப்பிட்டேன்? சத்தமிட்டு கூப்பிட்டேன். கர்த்தர் என்ன கொடுத்தாரு? செவி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை ஏன் கூப்பிடணும்னா, நான் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறார்? பிரதர், நீ என்ன எதுக்காக கூப்பிட்டியோ அதை கேட்டு, மகனே எதுக்காக கூப்பிட்ட சொல்லுவா அப்படின்னு கேட்டு அதை நிறைவேற்றும்படி அவர் செவிகள் நமக்காய் திறந்து உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நீ கூப்பிடுறது, ஒருவேளை உங்க அப்பா திரும்பாம இருக்கலாம், உங்க அம்மா திரும்பாம இருக்கலாம். ஓ, நீ நம்பினவர்கள் உன்னுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்காமல் இருக்கலாம். நீ பண்ற மேனேஜர், நீ பண்ற ஓனர், ஓ இல்லாவிட்டால் நீ நம்பி இருக்கிற மனிதர்கள் உன்னுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ எந்த சூழ்நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் செவி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சொல்ல மாட்டீங்களா நீங்க? நல்லா சொல்லுங்களா? சத்தமாய் சொல்லுங்களா? கூப்பிடுவீங்களா? கூப்பிட்டா அவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 4 சங்கீதம் 3 வேகமாய். பக்தி உள்ளவன் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பண்ணுவாரா? கேட்பார். சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட என்ன நடக்கும்? கேட்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 18 வாங்க சீக்கிரமா. சங்கீதம் 18 3 துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. எதுக்கு கூப்பிடணுமா? சத்ருடைய கையிலிருந்து நம்ம நீங்களாக்கப்படுவோம். கைப்பிடிச்சு சொல்லுங்க. எதுக்கு கூப்பிடணும்? சத்ரு கையிலிருந்து என்ன ஆகணும்? தப்பி வைக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அப்ப யாரை ஆண்டவர் ரட்சிப்பாரு? அவரை நோக்கி கூப்பிடுகிறவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை ரட்சிக்கும்படியாக இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்ப இப்ப கூப்பிடணுமா வேணாவா? அதுக்கு தான் இந்த டாபிக் வச்சு. எதுக்கு கூப்பிடணும்? முதலாவது, ஆண்டவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. செவி கொடுத்து அமைதியா இருக்க மாட்டாரு. உடனே இறங்கி வந்து சத்துருக்கள் கையிலிருந்து உன்னை விடுவிப்பார். உங்க சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்களா? உங்க வேலைக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா? நீங்க முன்னேறாம சத்துருக்கள் போராடுகிறார்களா? ஒருவேளை அது மனுஷ ரூபத்தில் வர்றானா? ஒருவேளை பிசாசு போராடுறானா? சத்துரு எந்த ரூபத்தில் வந்தாலும் நீ கர்த்தரையே கூப்பிடு. சத்துருவை பார்க்காத. அந்த சத்ரு கையிலிருந்து கர்த்தர் உன்னை நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப கூப்பிடணுமா வேணாவா? அல்லேலூயா. எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? ஆமென். 6 வசனம், அதில் 6 வசனத்தை கூட வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே, ஆமாங்க, நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டு? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கூப்பிடுதல் சந்நிதியில் போய். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவரை கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 30 சங்கீதம் 2 எல்லாம் எடுத்துக்கங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் குணமடையாம இருக்கீங்க?
எத்தனை பேர் வியாதியில் இருக்கீங்க? எத்தனை பேர் பலவீனத்தில் இருக்கீங்க? உங்களை குணமாக்க தேவனை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் என்ன பண்றாரு? உங்களை ஒருவேளை உங்க வீட்டில் யாருன்னா படுக்கையில் இருக்காங்களா? உங்க வீட்டில் யாருன்னா சுகவீனமா இருக்காங்களா? உங்க வீட்டில் யாருன்னா பலவீனமா இருக்காங்களா? டாக்டரால கைவிட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களா? நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாரு? குணமாக்குவார். சொல்லுங்க, என்ன பண்ணுவாரு? ஆமா, நீ கூப்பிடலன்னா குணம் கிடைக்காது, சுகம் கிடைக்காது. அல்லேலூயா. நீ கூப்பிடலன்னா கர்த்தர் சத்துரு கரத்திலிருந்து உன்னை ரட்சிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், நீ கூப்பிடும் போது உடனே அவர் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இறங்கி வருகிறார். நீ அவரை கூப்பிடாம எதாவது கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை தீராது. உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. இப்போ புரிஞ்சிச்சா எதுக்கு கூப்பிடணும்? சொல்லுங்க. ரட்சிக்கிறதற்காக ஆண்டவர் ரெடியாகிறாரு. நான் கூப்பிட்டானே என்ன ரட்சிப்பார். ரெண்டாவது, நான் அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு? குணமாக்குவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா. சங்கீதம் 34 சங்கீதத்தில் இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். சங்கீதம் 34 6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். யார் கூப்பிட்டாரா? ஆமென். ஒருவேளை நான் ஏழையாகிறனே, நான் ஓழையாகிறனே, நான் ஒன்றும் இல்லாமக்கிறனே, நான் கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு இருக்காத. நான் ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு நான் கேள்வி கிளம்பிட்டேன், நான் கூப்பிட்டா இயேசு வருவாரா நினைக்காத. ஆண்டவர் கூப்பிடுகிற அத்தனை வேருக்கும் இறங்கி வருகிறவர். உன் எதுக்கா என் மகன் என்னை கூப்பிடுற? நீ கூப்பிட்டா போதியா, அவர் வருவார், உன்னை ரட்சிப்பார், உன் இடுக்கண்களிலிருந்து ரட்சிப்பார், உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து ரட்சிப்பார். அப்ப இந்த வருஷம் எல்லாம் நாம் யாரை கூப்பிட வேண்டும்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆமா, செவி கொடுக்கிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உத்தரவு கொடுக்கிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சத்ரு கையிலிருந்து ரட்சிக்கிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஓ, குணமாக்குறவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இடுக்கண்களிலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதம் 34:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நமக்கு என்னென்ன வருகிறது? உபத்திரவங்கள் வருகிறது. அதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலாக்கணும்னா நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி. கடைசியாக 118 சங்கீதம் 5 வசனத்தில் வாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்டா நீங்க எழுதிக்கணும். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே என்னை வைத்தார். ஹல்லேலூயா. நான் நெருக்கமா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கன்ஜஸ்டா போகுது என் லைஃப். ஆண்டவரை கூப்பிட்டேன், அவர் என்னை விஷாலமாய் மாற்றினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரியமான சகோதரியே, பிரியமான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்க குடும்ப வாழ்க்கை ஒருவேளை ஃபைனான்சியல் லைஃப்ல நெருக்கமா போயினுக்கிறீங்களா? ஒருவேளை குடும்பம் ரொம்ப கஷ்டமா நெருக்கமா போயினுக்குதா? அவரை நோக்கி கூப்பிடு. கால் ஆன் டு மீ, ஐ வில் ஆன்சர் யூ. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிட்டனா உன்னை விசாலத்தில் கொண்டு வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா விஷாலமாய் பிராடாய் கர்த்தர் மாற்றுவார். எதுக்குன்னு சொன்னா, உன் கஷ்டமெல்லாம் கர்த்தர் தீர்த்து மாற்றி போடுவார். நீ கூப்பிட வேண்டியவரை கூப்பிடாமல் கூப்பிடக்கூடாதவைகளை கூப்பிட்டால் இதெல்லாம் லாஸ் ஆயிடுவீங்க. அப்போ டெய்லி எஞ்சிக்கின உடனே அவரை கூப்பிடுங்க. அல்லேலூயா.